அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற பொழுது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய சகல இசை வாத்தியங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு செல்லுகிற போது நாகோனின் களம் இருக்கிற இடம் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான்.